அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வந்தவாசி அருகே கடம்பை கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். தொடர்ந்து பெஞ்சல் புயலின் எதிரொலியாக வந்தவாசி அருகே கடம்பை கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதால் மக்கள் கடுமையாக அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அகிலன். வணக்கம். இப்போ வந்தவாசியில எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது? கடம்பை கிராமத்துல அப்பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அப்பகுதி மக்களுடைய வீடுகளுக்குள்ளெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கடம்பை கிராமத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்ததால் தெருக்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் வந்தவாசி அடுத்த கடம்பை கிராமத்தில் பஜனை கோவில் தெருவில் தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருப்பதால் வீடுகளில் தண்ணீர் புகுந்து இதனால் வீடுகளில் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தண்ணீர் தவித்து வருகின்றனர். மேலும் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் போது கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் மழை நீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் அவசர தேவைக்கு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் தண்ணீர் நடந்து செல்லும் போது கீழே விழுந்து காயம் ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் அதிகாரிகள் யாரும் பார்க்கவில்லை என்ற மன வேதத்துடன் வருத்தம் அடைந்து வருகின்றனர். இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்ணீர் வெளியே வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதேபோல் வந்தவாசி மின்சார வாரியம் அருகே அலுவலகத்தில் சூறைக்காற்று காரணமாக தகவல் தொடர்பு உயர் மின் கோபுரம் உடைந்து கீழே விழுந்ததில் மின் உயர்கள் அறுந்து விழுந்தது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இரவு முதல் கனமழை 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அகிலன். தொடர்ந்து கடம்பை கிராமத்து பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த ரோடு ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப இந்த ரோடு அதிகமா ஹைட் ஏத்ததுனால தண்ணி போறதுக்கான வழி எங்களுக்கு கிடையாது. அந்த சைட்லயே என்னன்னா தெரு ஹைட்டா ஏத்திட்டாங்கன்றதுனால எந்த பக்கமும் போறதுக்கு வழியே இல்லாம இங்க தண்ணி தேங்கிட்டு இருக்குது. எந்த தண்ணி போறதுக்கு எங்களுக்கு ட்ரைனேஜர் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நைட்டு பேஞ்ச மழையில பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வீட்டு உள்ளே வந்துருச்சு, 2-3 வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. நாங்க எமர்ஜென்சி கூட வெளியே எங்களால வர முடியல, குழந்தைங்களை கூட்டுக்கிட்டு. குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால எங்களுக்கு கொஞ்சம் இது ரெடி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரோடு ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப